Hello friends, welcome to JJ channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம வந்து சாஃப்ட் டாய்ஸ்ல டைனோசார் பத்தி பார்க்க போறோம். டைனோசார் டிராயிங் பண்ணி எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணலாம்ங்கற அந்த டாய்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ பாருங்க இது டைனோசாரோட கட்டிங். இது வந்து சைடு பாடி. எப்பவுமே நான் சொல்லிருக்கேன் சைடு பாடியை ஒன்னு ரைட் சைடுலயும் இன்னொன்னு ஆப்போசிட் சைடுலயும் வச்சு கட்டிங் போடணும்னு. இப்போ பாருங்க இந்த மாதிரி வச்சு நான் வரைஞ்சிருக்கேன். இதே கட்டிங்க அதே ஆப்போசிட்டும் வச்சு ஒரு பீஸ் டிரா பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஃப்ரண்ட் லெக். இந்த ஃப்ரண்ட் லெக்கும் அதே மாதிரி தான். ஃப்ரண்ட் லெக்கில் அதுக்கு முன்னாடி 2 கால் இருக்கு இல்லையா, அதனால் இது வந்து 4 பீஸ் கட் பண்ணுவோம். பாருங்கள் ஆல்ரெடி நான் வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இது வந்து ஃப்ரண்ட் லெக்கு 4 பீஸ் வரைஞ்சிருக்கேன். 2 காலுக்கு ஒரு பேர் ஒரு கால், அதே மாதிரி 2 காலுக்கு வரைஞ்சி வச்சுருக்கேன். இதே மாதிரி ஃப்ரண்ட் லெக்கு ஒரு இது 2 சேர்ந்தது ஒரு பேரு, அந்த மாதிரி இங்கேயும் ஒன்று வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் லெக்கு, இது ரைட் சைடு ஒன்று பேக் சைடு ஒன்று அப்படி வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ டைனோசார் கட்டிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 பீஸ் தான். அதே மாதிரி அதோட கால் அடிபாக துண்டு இதையும் நம்ம 4 பீஸ் கட் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதை வரைஞ்சி எப்படி நாட் போடலாங்கிறத பார்ட் 1 வீடியோவில் பார்த்துக்கலாம். டைனோசார் கட்டிங் இப்படி வரைஞ்சிட்டோம், சைட் பாடி 2. இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஜாயின் பண்ணுறதை பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ இது ஒரு பீஸு, இது ஒரு சைட் பாடி. 2 பீஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ இன்னொன்று, எப்பவுமே ஃபர் வைக்கும்போது நல்லா 2 பக்கம் பார்க்குற மாதிரி தான் வைக்கணும். இப்போ இதை வச்சுட்டேன். இதுக்கு நான் வந்து இப்போ நாட் போட போகிறேன். பாருங்கள், 2 பக்கம் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த 2 பக்கத்தை சேர்த்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டிச்சிங்க்கு வேண்டி நாட் போட்டு வைக்க போகிறேன். இப்போ இந்த சைடு 2 பாடியும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட லெக் பீஸ், ஒவ்வொரு லெக் பீஸையும் இந்த சைடு வச்சு இப்படி நாட் போட்டுக்கணும். 2 பீஸையும் எடுத்துக்கணும். இப்படி போட்டு இப்படி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் லெக் ஜாயின் பண்ணியிருக்கேன். டைனோசாருக்கு டோட்டலாகவே உங்களுக்கு வந்து ஒரு 4 பீஸ் தான். அந்த 4 பீஸை வச்சு தான் இது கம்ப்ளீட் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ இது இப்படி இந்த பாருங்கள், இப்படி வச்சு இந்த இடம் இப்படி தைச்சிடணும் டைனோசாரோடது. இப்போ இது ஃப்ரண்ட் லெக் இப்படி நாட் போட்டு வச்சுருக்கோம். இந்த நாட் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேக். இந்த வந்து ரவுண்ட் ஷேப் தான் இந்த சைடு வரணும். இந்த ரவுண்ட் ஷேப்பை இப்படி வச்சு இதில் நம்ம இங்கே வந்து நாட் போட்டுருவோம். எல்லா லெக்கையும் இப்படி நாட் போட்டுட்டு தான் பேஸ் பாடி தைக்கணும். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஃபர் டாய்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்தந்த பீஸை ஜாயின் பண்ணி நாட் போட்டு வச்சிட்டிங்கன்னா தான் ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இது இப்படி நாட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த இது இப்படி பாருங்கள், இதை வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். இது ஃப்ரண்ட் லெக். இதே மாதிரி இந்த டைனோசாரை திருப்பி இந்த சைடும் 2 லெக் பீஸை நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பேக் ஹெட்டு பேக் லெக்கும் ஜாயின் பண்ணணும். இந்த பீஸில் இந்த சைடு பாடியில் இப்போ வந்து இது ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை இப்படி ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பார்ட் இப்படி ஜாயின் ஆகிடும்.
இதோட லெக் பீஸ் இப்படி ஜாயின் ஆகி வரும். இந்த இது மட்டும் நம்ம இப்படி 2 பீஸையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். இது வந்து டைனோசர் உட்கார்ந்த மாதிரி வரும். இதோட ஃப்ரண்ட் லெக் இது, இதோட பேக் லெக்கு, இதெல்லாம். இந்த பீஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 இதுக்கும் பேக் இதுக்கும் இதோட பாதம் ஹீல் பேஸ் இது, காலோட பேஸ் இது, இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சு கரெக்டாக இது பண்ணுவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம டைனோசரோட கட்டிங். இப்படி நாட் போட்டு வச்சுருக்கோம். இதை வந்து ஸ்டிச்சிங் ஃபுல்லாக முடித்து ஸ்டஃபிங் பண்ணுறதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்னொரு தடவை நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். 2 சைட் பாடி அதை ஃபஸ்ட்டு அங்கங்கே நாட் போட்டு வச்சுக்கணும். நாட் போட்டு வச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட் லெக் பீஸுங்கன்னா 4 பீஸ் கட் பண்ணியிருப்போம். ஒரு காலுக்கு 2 பீஸுன்னு அதை ஜாயின் பண்ணுவோம். பாருங்கள், கால் பீஸு இந்த இடத்துல தான் ஜாயின் பண்ணி, இந்த ரவுண்டு மாதிரி இங்கே இருக்கும், அந்த இடத்துல தான் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பீஸும் டைனோசரோட வால் பகுதி இது இந்த அளவுக்கு தான் வரும் உங்களுக்கு. அப்புறம் இது பாதம். மொத்தமே இதுக்கு வந்து டைனோசருக்கு உங்களுக்கு ஒரு 4 பீஸ் தான் ட்ராயிங்கு. அந்த 4 பீஸ் ட்ராயிங்கை வச்சு தான் நம்ம வந்து டைனோசர் பண்ணுறோம். இப்போ ஸ்டிச்சிங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்படி நாட் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் இந்த டாய்ஸு ட்ராயிங்கும் அதோட கட்டிங்ஸ் நாட்டு போடுறதை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்ட் 2ல் வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணதை காமிச்சிட்டு ஸ்டஃபிங் பண்ணுறதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மக்கிட்ட பழைய டாய்ஸில் இருந்தால் நம்ம தூக்கி வீசிடுவோம்ல, அப்படியெல்லாம் எதுவும் நீங்கள் தூக்கி வீச வேண்டாம். நம்மளே இந்த ஸ்டிச்சிங் தெரிஞ்சனால ஸ்டிச் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் காட்டன் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அந்த டாய்ஸை நல்லா துவைச்சி வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா திருப்பி புது பொம்மை மாதிரியே இருக்கும். அதனால் இப்போ நம்ம வந்து எந்த டாய்ஸுமே வந்து வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினச்சி இது பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஐஸ் நோஸ் போயிருந்தாலும் உங்களுக்கு அதெல்லாம் வெளியே கிடைக்குது. அந்த ஐஸ் நோஸ் ஃபிட் பண்ணி அந்த டாய்ஸை வந்து நம்ம புதுசு பண்ணி துவைச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை, see you.